Welcome to Periyavittu channel. See a intermediate course taxation paper for the assessment year 21 to 22. The taxation kila nama direct tax laws குறிச்சு பார்க்கிறோம். இது direct tax laws ஓட 4th வீடியோ. இதுல ஏற்கனவே 3 வீடியோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம். இப்போ இது 4வது வீடியோ. இதுல அந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸோட கண்டினியூவேஷன் தான் இது ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம். இது அந்த டாபிக்ல இது வந்து வீடியோ 1. ஆனா இது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸோட சேர்ந்தது தான் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம்ல இது ஃபர்ஸ்ட் வீடியோ. அதாவது எந்தெந்த இன்கம் இந்த 3 வகையான ரெசிடென்ஸ் நம்ம முக்கியமா பார்த்தோம். ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர். டீம் ரெசிடென்ட் வந்து எப்பவுமே ஆர்என்ஓஆர் தான், அதனால தனியா போடல. நம்ம நான் ரெசிடென்ட் இந்த மாதிரி 3 வகையான ரெசிடென்ஸ் நம்ம பார்த்தோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து ஆர்ஓஆர் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினர்லி ரெசிடென்ட், RNOR resident but not ordinarily resident, NR non resident அப்படின்னு பார்த்தோம். இவங்களுக்கெல்லாம் எந்தெந்த இன்கம் டாக்ஸபிள் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்தெந்த இன்கம் இந்த ரெசிடென்ட் ஆர்ஓஆருக்கு எந்தெந்த இன்கம் டாக்ஸபிள் ஆகும், ஆர்என்ஓஆருக்கு எப்படிப்பட்ட இன்கம்லாம் டாக்ஸபிள் ஆகும், என்ஆருக்கு எந்தெந்த இன்கம் டாக்ஸபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த டேப்லெட் காலத்துல போட்டிருக்கோம். Received or deemed to be received in India irrespective of the income being accrued or earned in India or outside India அப்படின்னு கொடுத்தா 3 பேருக்கும் taxable. அதாவது ஒரு இன்கம் received in India, இந்தியாவில் பெற்றதாக கருதப்பட்டால், எப்படினாலும் சரி received in India அப்படின்னு சொல்லிட்டா அந்த வருமானம் இந்தியாவில் ஏர்ன் பண்ணாலும் சரி வெளியில ஏர்ன் பண்ணாலும் சரி அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சா, இந்த ரிசீவ்ட் இன் இந்தியாங்கிறது முக்கியமான வார்த்தை. இங்க இந்த இன்கம் வந்து இந்தியாவில் பெற்றால் 3 பேருக்குமே டாக்ஸபிள். எப்ப இந்தியாவில் நான் ரெசிடென்டா இருந்தாலும் சரி, ஆர்என்ஓஆர் இருந்தாலும் சரி, ஆர்ஓஆர் யாரா இருந்தாலும் அந்த வருமானத்தை இந்தியாவில் பெற்றால், இந்த ரிசீவ்ட் இன் இந்தியான்னு வந்துருச்சுன்னா நம்ம அடுத்து வேற எந்த இதையுமே நம்ம பார்க்க வேண்டாம். எந்த கதை எந்த மேட்டரையுமே நம்ம அந்த இதுல பார்க்க வேண்டாம். அந்த பணத்தை அந்த வருமானத்தை இந்தியாவில் ரிசீவ் பண்ணியிருந்தால் கண்ணை மூடிட்டு 3 பேருக்குமே டாக்ஸபிள்னு போட்டுடலாம். சரி, இந்தியாவில் வாங்கல வெளியில வாங்கியிருக்காரு, ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியான்னு வச்சுக்கோம். இந்தியாவில் வாங்கியிருந்தாதான் நம்ம எதையுமே பார்க்க போறது இல்லையே, 3 பேருக்குமே டாக்ஸபிள் போட போறோம். அதனால இதுல என்னன்னா நம்ம ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பார்க்கணும், ரிசீவ்டு இன் இந்தியான்னு சொல்லிட்டா வேற எதையுமே பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். ரிசீவ்டு இன் இந்தியான்னு கொடுத்துட்டா அது எங்க சம்பாதிச்சது, எங்கேருந்து வந்துச்சு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்தியாவில் வாங்கினீங்களா, இந்தியாவில் வாங்கினா உங்களுக்கு 3 பேருக்குமே டாக்ஸபிள். அப்படி இல்லாம இந்தியாவுக்கு வெளியில வாங்கினாத்தான், வெளியில வாங்கினா என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏர்ன்ட் இன் இந்தியாவான்னு பார்க்கணும். அப்படின்னாலும் 3 பேருக்கும் டாக்ஸபிள். இந்தியாவிலதான் வாங்கணுங்கிறது கிடையாது. இந்தியாவுக்கு வெளியில வாங்கியிருக்கீங்க, வாங்கினது வெளியில. முதல்ல ரிசீவ்டுங்கிற வார்த்தை அந்த ஒரு இதுல ஒரு பர்டிகுலர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல எங்க வாங்கியிருக்காங்கிறத முதல்ல பாருங்க. கொடுத்துருந்தாங்கன்னா இந்தியாவில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு வரி வந்துருச்சுனாலே 3 பேருக்கும் டாக்ஸபிள் போட்டுருங்க. இந்தியாவுக்கு வெளியில வாங்கியிருக்காங்க அல்லது எதுவுமே வாங்குறத பத்தி கொடுக்கல அப்படின்னா அடுத்து ஏர்ன் பண்ணியிருக்கிறது அது எங்க சம்பாதிக்கப்பட்ட பணம்னு பாருங்க, எங்க ஈட்டப்பட்ட பணம்னு பாருங்க. இந்தியாவில் ஈட்டப்பட்ட பணம்னாலும் 3 பேருக்கும் டாக்ஸபிள். ரிசீவ்ட் இன் இந்தியானாலும் 3 பேருக்கும் டாக்ஸபிள், ஏர்ன்ட் இன் இந்தியானாலும் 3 பேருக்கும் டாக்ஸபிள். சரியா? ரிசீவ்டு இன் இந்தியானாலும் 3 பேருக்கும் டாக்ஸபிள், வெளியில வாங்கியிருந்தால் கூட ஏர்ன்ட் இன் இந்தியானா 3 பேருக்கும் டாக்ஸபிள். அடுத்து பாருங்க, ரிசீவ்டு ஏர்ன்டு ரெண்டுமே அவுட் சைடு இந்தியா. ரிசீவ்டும் அவுட் சைடு இந்தியா, ஏர்ன்டும் அவுட் சைடு இந்தியா, ரெண்டுமே அவுட் சைடு இந்தியா. ஆனா பிசினஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியா அப்படின்னா இது 2 பேருக்கும் டாக்ஸபிள், இது நாட் டாக்ஸபிள். புரிஞ்சுங்க. இதுல ரிசீவ்டு இன் இந்தியான்னு வந்துட்டா கணக்கு போட புரியும். மற்ற மேட்டர்லாம் நீங்க இதுல குழப்பிங்க. ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னு வந்துருச்சா 3 பேருக்கும் டாக்ஸபிள். சரி, ரிசீவ்டு இன் இந்தியா இல்லையா, ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியான்னு கொடுத்துட்டாங்க. அப்ப ஏர்ன்டு இன் இந்தியாவான்னு பாருங்க.
earned in இந்தியானாலும் 3 பேருக்கும் taxable. சரி, ரிசீவ்டும் அவுட் சைடு இந்தியா, ஏர்ன்டும் அவுட் சைடு இந்தியா, ரெண்டுமே அவுட் சைடு இந்தியா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பிசினஸ் கண்ட்ரோல் எங்க இருக்குன்னு பாருங்க. அது இந்தியால இருந்தால் ரெண்டு பேருக்கும் டாக்ஸபிள், இவருக்கு நாட் டாக்ஸபிள். இவருக்கு இது ரெண்டு மட்டும் தான் டாக்ஸபிள், மற்றதெல்லாம் நாட் டாக்ஸபிள். சரி, இது ரெண்டுமே ரிசீவ்டும் அவுட் சைடு இந்தியா, ஏர்ன்டும் அவுட் சைடு இந்தியா. ஆனா பிசினஸும் அவுட் சைடு இந்தியா, எல்லாமே அவுட் சைடு இந்தியானா இவர் மட்டும்தான் டாக்ஸபிள், இவருக்கு கிடையாது. இவருக்கும் கிடையாது, இவருக்கும் கிடையாது. ரிசீவ்டும் அவுட் சைடு இந்தியா, ஏர்ன்டும் அவுட் சைடு இந்தியா. ஆனா இந்தியாவில் கண்ட்ரோல் பண்றாங்க பிசினஸ்னா ரெண்டு பேருக்கு டாக்ஸபிள். இதுல எப்படின்னா ரிசீவ்டும் அவுட் சைடு இந்தியா, ஏர்ன்டும் அவுட் சைடு இந்தியா, பிசினஸும் அவுட் சைடு, எல்லாமே அவுட் சைடுனா இவருக்கு மட்டும் டாக்ஸபிள், இவங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது. இதுவும் அப்படிதான். பிசினஸ் விட்டுட்டு மற்றதெல்லாம் பிசினஸ், இது ரெண்டுலயும் நம்ம பிசினஸ் பார்த்தோம். இதுவும் ரிசீவ்டு, ஏர்ன்டு எல்லாமே அவுட் சைடு இந்தியா. ஆனா மற்றதுல இருந்து சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின்ஸ், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், பிசினஸ் விட்டுட்டு பிசினஸ்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னா அது இன் இந்தியாவா அவுட் சைடு இந்தியாவான்னு பார்க்கணும். மற்றதுக்கெல்லாம் இவருக்கு மட்டும்தான் டாக்ஸபிள், இவங்க ரெண்டு பேருக்கும் கிடையாது. இது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல ரிசீவ் பண்ணியிருப்போம் அவுட் சைடு இந்தியால. ஆனா ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கு முந்தைய வருஷங்கள்ல சம்பாதிச்சது அவுட் சைடு இந்தியால. ஆனா ப்ரீவியஸ் இயர் தான் இந்தியாவுக்கே கொண்டு வர்றோம் அப்படின்னா 3 பேருக்குமே நாட் டாக்ஸபிள். புரிஞ்சா இது உங்களுக்கு? இன்னொரு தடவை சொல்றேன், கேட்டுக்குங்க. ரிசீவ்டு இன் இந்தியான்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எதையுமே பார்க்க வேண்டாம், நீங்க 3 பேருக்கும் டாக்ஸபிள் போட்டுருங்க. சரி, ரிசீவ்டு இன் இந்தியா இல்ல, ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா அப்படின்னா எங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அது இன் இந்தியான்னு வந்துச்சுன்னா 3 பேருக்குமே டாக்ஸபிள். புரிஞ்சுச்சா இது ரெண்டும்? ரிசீவ்டு இன் இந்தியான்னு வந்தா எங்க சம்பாதிச்சது எதுவுமே பார்க்க வேண்டாம், 3 பேருக்குமே டாக்ஸபிள். ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியான்னு வந்துச்சுன்னா ஏர்ன்டு இன் இந்தியாவான்னு பாருங்க, சம்பாதிச்சது இந்தியாவா இருந்தாலும் 3 பேருக்கும் டாக்ஸபிள். ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா அல்லது ஏர்ன்ட் அவுட் சைடு இந்தியான்னு வந்தா பிசினஸ்ல இருந்து அந்த வருமானம் வந்துச்சுன்னா அந்த பிசினஸ் இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணப்படுதான்னு பாருங்க. இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணப்பட்டால் இது ரெண்டும் டாக்ஸபிள், இது நாட் டாக்ஸபிள். இல்ல பிசினஸும் அவுட் சைடு இந்தியா, எல்லாமே அவுட் சைடு இந்தியானா ஆளுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள், அடுத்த 2 பேருக்கு கிடையாது. பிசினஸை தவிர வேற சோர்சஸ்ல இருந்து எல்லாமே வெளியில தான் அப்படின்னா, எல்லாம் வெளியில்னா இந்த முதல்ல உள்ள ரெசிடென்ட்டுக்கு மட்டும்தான் டாக்ஸபிள், மற்ற 2 பேருக்கும் கிடையாது. முந்தைய வருடத்துக்கு முந்தைய வருடங்கள்ல வந்த வருமானம், வெளியில வந்த வருமானம், ஆனா முந்தைய வருடத்துலதான் இந்தியாவுக்கு கொண்டு வர்றோம்னா அது நாட் டாக்ஸபிள். ஏன்னா ப்ரீவியஸ் இயருக்கு முந்தைய வருடங்கள்ல சம்பாதிச்சது, அதுவும் அவுட் சைடு இந்தியாவில் சம்பாதிச்சது, அதை போன வருஷம் தான் கொண்டாடுறோம்னா இவருக்கும் டாக்ஸபிள் கிடையாது. மொத்தத்துல பார்த்தா RORக்கு பாத்தீங்கன்னா குளோபல் இன்கம் பூரா டாக்ஸபிள். RNORக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்தியான்னு வர்றது மட்டும் டாக்ஸபிள், மற்றதெல்லாம் கிடையாது. இந்த NRக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் தான் டாக்ஸபிள். பிசினஸ் இந்தியால இருந்தா கூட அது நாட் டாக்ஸபிள் தான். ரிசீவ்டு இன் இந்தியா, ஏர்ன்ட் இன் இந்தியா. இந்த ரிசீவ்டு இன் இந்தியா, ஏர்ன்ட் இன் இந்தியா, இந்த ரெண்டு தான் NRஐ பொறுத்த வரைக்கும் டாக்ஸபிள், மற்றதெல்லாம் கிடையாது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா கணக்கு போடலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போவோம். From the following particulars of income furnished by Mr. A pertaining to the year ended 31/3/2021, compute the total income for the assessment year 2021 to 22 if he is resident and ordinarily resident, resident but not ordinarily resident, non-resident. கீழே சில பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்களாம். அது யார் சம்பாதிச்சது? மிஸ்டர் ஏயோட வருமானங்கள். எந்த வருஷத்துக்குள்ளது? ப்ரீவியஸ் இயர் 2021. ஏன்னா 31/3/2021 முடியுது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் 20 to 21. இது ப்ரீவியஸ் இயர் 2021 சம்பாதிச்சதுக்கு தான் நம்ம இப்ப டோட்டல் இன்கம் அசஸ்மெண்ட் இயர் 21 to 22 கண்டுபிடிக்க முடியும். எந்தெந்த கேசஸ்ல கண்டுபிடிக்கணுமா? அவர் ROR இருந்தா அவருக்கு எந்தெந்த இன்கம், டோட்டல் இன்கம் என்ன? அவர் RNOR இருந்தால் அவருடைய டோட்டல் இன்கம் என்ன? அவர் NRஆ இருந்தா அவருடைய டோட்டல் இன்கம் என்ன? இது கண்டுபிடிக்கணும். விவரங்கள் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் an இந்தியன் கம்பெனி received in Germany 15,000.
இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸை விற்கிறாங்க. விற்றதுல அவளுக்கு STCG ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வருது இந்த மிஸ்டர் ஏகே. அந்த இந்தியாவில் விற்ற பணத்தை எங்கே வாங்குறாரு? ஜெர்மனியில் ரிசீவ் பண்ணுறாரு. எவ்வளவு? 15,000. புரியுதா? ஜெர்மனியில் ரிசீவ் பண்ணுறது ஜெர்மனியில். ஆனால் அது என்ன பணம்? இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸை விற்ற பணம். அதில் வந்து STCG இருக்கு. புரியுதா? இந்த இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் அன் இந்தியன் கம்பெனி ரிசீவ்ட் இன் ஜெர்மனி. பணம் வாங்குறது ஜெர்மனியில். ஆனால் அந்த பணம் என்ன பணம்? இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸை விற்ற ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ரெண்டாவது பர்டிகுலர் டிவிடெண்ட் ஃப்ரம் அ ஜப்பானீஸ் கம்பெனி ரிசீவ்ட் இன் ஜப்பான். ஜப்பான் ரிசீவை முதல்ல பாருங்க. எங்க ரிசீவ் கொடுத்திருந்தாலும் அதை முதல்ல பாருங்க. ரிசீவ்ட் இன் ஜப்பான். ஜப்பான்ல வாங்குறாரு. என்ன வாங்குறாரு? ஜப்பானீஸ் கம்பெனியோட டிவிடெண்டா வாங்குறாரு. Rent from a property in London deposited in a bank in London later on remitted to India through approved banking channels. அவருக்கு லண்டன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல இருந்து வர்ற வாடகையை வாங்கி லண்டன்ல டெபாசிட் பண்ணிடுறாரு. அதுக்கு பின்னாடி இந்தியாவுக்கு கொண்டு வர்றாரு. அந்த பின்னாடி கொண்டு வர்றது நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு என்ன நடக்குதோ அதுதான் தேவை. லேட்டர் ஆன் ரெமிட்டட் தேவையே இல்லை. Dividend from RP Limited and Indian company 6,000 ரூபாய். Agricultural income from land in Gujarat 25,000. இந்த 5 பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு அமௌண்ட் டாக்ஸபிள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மூணு கேசஸ் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதனால முதல்ல நம்ம சொல்யூஷன் எழுதி தலைப்பு போடுறோம். என்ன கண்டுபிடிக்க போறோம்? டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் ஏ ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 21 to 22. எந்த டேப்லெட் காலம் போட்டால் ஒரு தலைப்பு போடுங்க. டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் ஏ ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 21 to 22. இதுதான் நம்ம இந்த டேபிளோட தலைப்பு. இது வந்து இப்போ 3 பேருக்கு நம்ம போடணும். மிஸ்டர் ஏ ROR இருந்தா எவ்வளவு டாக்ஸபிள்? மிஸ்டர் ஏ RNOR இருந்தா எவ்வளவு டாக்ஸபிள்? மிஸ்டர் ஏ NR இருந்தா எவ்வளவு டாக்ஸபிள்னு நம்ம இப்போ ஒவ்வொரு கேஸா எடுத்து போட போறோம். நல்லா கேட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு அதில் உள்ளது அப்படியே எழுதியிருக்கேன். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன். இதெல்லாம் வந்து உங்க ஹின்ஸுக்காக எழுதியிருக்கேன். பிராக்கெட்ல எழுதியிருக்கிறது தான். நீங்க எழுதணுங்கிறது அவசியம் கிடையாது. ஹின்ஸுக்காக, உங்களோட ஹின்ஸுக்காக எழுதியிருக்கேன். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆன் சேல்ஸ் ஆஃப் ஷேர் ஆஃப் அன் இந்தியன் கம்பெனி ரிசீவ்ட் இன் ஜெர்மனி. என்ன கொடுத்துட்டாங்க? ரிசீவ்ட் இன் ஜெர்மனி. அப்ப என்ன அர்த்தம்? ரிசீவ்ட் அவுட் சைடு இந்தியா. ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியான்னு வந்துட்டாலே அது எங்க சம்பாதிச்சதுன்னு பாருங்க. ரிசீவ்டு முடிஞ்சு போச்சு. ரிசீவ்டு இன் இந்தியானா 3 பேருக்கு டாக்ஸபிள் போட்டுரும் கிடையாது. ரிசீவ்டு அவுட் சைடுன்னு வந்துருச்சு. அப்ப அந்த இந்திய எங்க ஏர்ன் பண்ணதுன்னு பாருங்க. எங்க ஈட்டப்பட்டது இந்த பணம்னு பாருங்க. இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸை வித்து வந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அப்ப இது வந்து ஏர்ன்ட் இன் இந்தியா. ஏர்ன்ட் இன் இந்தியா. ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியானா, ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியானா டக்குன்னு பார்க்க வேண்டியது எங்க சம்பாதிச்சது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏர்ன்ட் இன் இந்தியா. அதனால 3 பேருக்கும் 15,000 வரும். புரியுதா இது உங்களுக்கு? ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா. ரிசீவ்டு இன் ஜெர்மனினாவே நமக்கு புரிஞ்சிருச்சு ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியான்னு. அப்ப எங்க சம்பாதிச்சதுன்னு அடுத்ததை பார்க்கணும். ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியான்னு வந்துருச்சுனாலே அப்ப எங்க இது சம்பாதிக்கப்பட்டது, எங்க இருந்து இந்த வருமானம் ஈட்டப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இந்தியன் கம்பெனியோட ஷேர்ஸை வித்துதான் இந்த வருமானம் ஈட்டப்பட்டிருக்கு. அப்ப ஏர்ன்ட் இன் இந்தியா. அதனால 3 பேருக்கு வருது. புரிஞ்சா இது? செகண்ட் பாருங்க. டிவிடெண்ட் ஃப்ரம் அ ஜப்பானீஸ் கம்பெனி ரிசீவ்டு இன் ஜப்பான். முதல்ல நான் போடுற கோடை பாருங்க. ரிசீவ்டுக்கு தான் கோடு போடும். ரிசீவ்டுன்னு வார்த்தை வந்துருச்சுன்னா எங்க வாங்கினது. அப்ப ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா. ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியானா என்ன பார்க்க சொன்னேன்? ஏர்ன்டு பார்க்கணும். எங்க ஏர்ன் பண்ணதுன்னு பார்க்கணும். எங்க ஏர்ன் பண்ணது? டிவிடெண்ட் ஃப்ரம் அ ஜப்பானீஸ் கம்பெனி. அப்ப வெளிநாட்டுல தான் அதுவும். அப்ப ரிசீவ்டு அவுட் சைடு, ஏர்ன்டும் அவுட் சைடு. அது பிசினஸ் இல்ல, அதர் சோர்சஸ்ல இருந்து வர்றது. அப்ப எல்லாமே அவுட் சைடு அப்படின்னு சொல்லும் போது ஆளுக்கு மட்டும்தான் வரும். 2 பேருக்கும் வரவே வராது. குளோபல் இன்கம் ஆளுக்கால ROR அவருக்கு முக்காவாசி எல்லாமே டக்கு டக்குன்னு நீங்க பணத்தை சந்தேகம் இல்லாம போட்டுக்கிட்டே வந்துடலாம். இன் இந்தியானா தான் இவருக்கு. பிசினஸ் கண்ட்ரோல் இன் இந்தியானா தான் இவருக்கு. மற்றபடி எல்லாத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆளுக்கு மட்டும்தான் எல்லாமே வரும். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் வந்து ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா, ஏர்ன்டு எங்கன்னு பாக்குறோம் இன் இந்தியா. அதனால 3 பேருக்கு உண்டு. இது வந்து ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியா, ஏர்ன்டு அவுட் சைடு இந்தியா. ரெண்டுமே அவுட் சைட்ல வர்றதுனால இவருக்கு மட்டும்தான், இவங்க 2 பேருக்கும் கிடையாது. Rent from property in London deposited in a bank in London. அப்ப received outside. Received outside. ஆனா எந்த பணம்?
லண்டன்ல உள்ள வீட்டு வாடகை பணம். அப்ப ஏர்ன்ட் அவுட் சைடு. இதே கேஸ் தான். ரிசீவ்ட் அவுட் சைடு, ஏர்ன்ட் அவுட் சைடு. அதனால இவங்க 2 பேருக்கும் வராது. ஆனா உங்களுக்கு இங்க என்னன்னா ரெண்ட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கையில இது உங்களுக்கு வரும். இதுல கம்ப்யூட்டர் கணக்கிடப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை கொடுக்காததுனால இவங்க கொடுத்திருக்க வேல்யூ வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ. நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கையில இது உங்களுக்கு இந்த இடம் புரியும். இப்போதைக்கு இந்த வெறுமனை ரெண்ட் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அது 75,000. அதுல இருந்து 30% ஆஃப் ஜிஏவியை கழிச்சிங்கன்னா 30%ங்கிறது 22,500 கழிச்சா என்ஏவி 52,500. இது மட்டும்தான் இவருக்கு டாக்ஸபிள். ஏன்னா கம்ப்யூட்டர்னு ஒரு வார்த்தை கொடுக்காததுனால இங்க கொடுத்திருக்க பணம் வந்து நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஜிஏவின்னு எடுத்துக்கிறோம். ஜிஏவி வந்து டாக்ஸபிள் கிடையாது. ஜிஏவில இருந்து 30% கழிச்சு போடணும். கழிச்சா அதுதான் வந்து என்னது நமக்கு 52,500 தான் இங்க டாக்ஸபிள். இது ரிசீவ்ட் அவுட் சைடு, ஏர்ன்ட் அவுட் சைடு. ரிசீவ்ட் அவுட் சைடு, ஏர்ன்ட் அவுட் சைடு ரெண்டுமே அவுட் சைடு. அதனால இது மட்டும் தான் வரும். ரெண்டுமே அவுட் சைடுனா முதல் 2 தான் வரும். ஞாபகம் வச்சு. இவங்க 2 பேருக்கு வராது. முதல்ல உள்ளவருக்கு மட்டும்தான் வரும். இப்ப 4வது பாருங்க, டிவைடண்ட் ஃப்ரம் ஆர்பி லிமிடெட் அண்ட் இந்தியன் கம்பெனி. இங்க ரிசீவ்டே கொடுக்கல. ரிசீவ்டு கொடுக்காததுனால நம்ம ஏர்ன்டு போய் என்னன்னு பாக்குறோம். ஏர்ன் பண்ணது எங்க? இந்தியன் கம்பெனி. இது வரைக்கும் இது வந்து எக்ஸம்ஷனா இருந்துச்சு. இந்தியன் கம்பெனியோட டிவைடண்ட் வந்து ஏஒய் 2021 வரைக்கும் எக்ஸம்டட். ஆனா ஏஒய் 21-22ல இருந்து இது வந்து டாக்ஸபிள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதான் ரூல்ஸ். இது ரூல்ஸ் மாறி இருக்கும். அப்பப்ப அந்த ரூலை பார்த்து இந்த இன்கம் டேக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏஒய் 2021 வரைக்கும் இந்த டிவிடெண்ட் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் எக்ஸம்டட். ஃபாரின் கம்பெனி எக்ஸம்டட் இல்ல. ஆனா வந்து ஏஒய் 2021 வரைக்கும் இந்த டிவிடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி எக்ஸம்டடா இருந்துச்சு. ஆனா ஏஒய் 21-22ல இருந்து இது டாக்ஸபிள். இது ரிசீவ்டு கொடுக்கல. அதனால எங்க ஈட்டப்பட்டதுன்னு பார்த்தா இந்தியன் கம்பெனில இருந்து வந்த டிவிடெண்ட். அதனால 3 பேருக்குமே வரும். புரிஞ்சா? அடுத்து வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஃப்ரம் லேண்ட் இன் குஜராத். இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா தான். ஆனா எக்ஸம்டட். அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து அண்டர் செக்ஷன் 10(1) வந்து இது வந்து எக்ஸம்டட். நீங்க வந்து எக்ஸம்ஷன்ஸ்ல படிப்பீங்க என்னென்ன இன்கம் எக்ஸம்டட்னு வரையில. அண்டர் செக்ஷன் 10(1) வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து எக்ஸம்டட். அதனால 3 பேருக்குமே இது எக்ஸம்டட். அது வந்து எங்க வாங்கணும், எங்க இது பண்ணோங்கிறதே நமக்கு தேவையில்லை. மொத்தத்துல 3 அக்ரிகல்ச்சரல் இன்கம் இந்தியா வந்து எக்ஸம்டட். இப்ப டோட்டல் இன்கம் ஒவ்வொருத்தருக்கும் கூட்டும் போது இவருக்கு 15,000, 10,000, 25,000, 25,000, இது ஒரு 6,000, 31,000, அதோட 52,500 கூட்டுனா 83,500. இவங்களுக்கெல்லாம் 21,000, 21,000 மட்டும்தான். புரிஞ்சா இப்ப உங்களுக்கு இது? இப்ப ஃபர்ஸ்ட் பர்டிகுலர் என்னது? ரிசீவ்ட் அவுட் சைடு இந்தியா. அப்ப ஏர்னிங்ஸ் எங்கன்னு பாக்குறோம்? இன் இந்தியா. அதனால 3 பேருக்கு வருது. செகண்ட் வந்து ரிசீவ்ட் அவுட் சைடு, ஏர்ன்ட் அவுட் சைடு. அதனால இவருக்கு மட்டும் ஒரு 3 பேர், இவங்க 2 பேருக்கும் வராது. 3வது ரிசீவ்ட் அவுட் சைடு, ஏர்ன்ட் அவுட் சைடு. அதனால இவருக்கு மட்டும்தான் வரும். இவங்க 2 பேருக்கும் வராது. இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்னால 30% லெஸ் பண்ணி என்ஏவி போட்டுக்குங்க. இது ரிசீவ்டு எங்கன்னே கொடுக்கல. ஏர்ன்டு மட்டும்தான். ஏர்ன்டு இன் இந்தியா. அதனால நமக்கு ரிசீவ்டு தேவையில்லை. ஏர்ன்டு இன் இந்தியா. இன் இந்தியா ஏர்ன்டோ ரிசீவ்டோ இருந்தா போதும். நமக்கு ரிசீவ்டு இல்லைனாலும் இந்தியாவில் ஏர்ன் பண்ணி இருக்கிறதுனால மொத்தத்துல 3க்குமே வந்துடும். ரிசீவ்டு அவுட் சைடு இந்தியானா கூட ஏர்ன்டு இன் இந்தியானா 3க்கு உண்டு. Agricultural income under section 10(1) exempted. அடுத்து second illustration. Mr. David, an Indian citizen aged 40 years, a government employee saving in the Ministry of External Affairs, left India for the first time on 31/3/2020 due to his transfer to High Commission of Canada. He did not visit India anytime during the previous year 2021. He has received the following income for financial year 2021. டேவிட்ங்கிறவர் ஒரு இந்தியன் சிட்டிசன். அவருடைய ஏஜ் 40 years. அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவர் வந்து இந்தியால இருந்து லெஃப்ட் இந்தியா விட்டு ஃபாரினுக்கு போறாரு. எப்ப போறாருன்னா 31/3/2020 கிளம்புறாரு. ஏன்னா அவர் டிரான்ஸ்பரால போறாரு. அப்ப அந்த ப்ரீவியஸ் இயர் 2021ல அவர் இந்தியாவுக்கு வரவே இல்லை. 2021/4/2020ல இருந்து இந்தியாவில் இல்லவே இல்லை. He has received the following income for financial year 2020-21. இந்த இன்கம் அவருக்கு இருக்கு. salary, computer. நான் சொன்னேன் அங்க ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கம்ப்யூட்டர் போடாதனால நம்ம வந்து 30% அதுல குறைச்சோம்.
சேலரிக்கு அது மாதிரி சில இது குறைக்கிறதெல்லாம் இருக்காது. இந்த இன்கம் ஃப்ரம் சேலரி வரையில உங்களுக்கு தெரியும். ஆனா இதுல அப்படி எதுவும் கம்ப்யூட்டர்னா அது தொகையை அப்படி எடுத்துக்கலாம். ஃபாரின் அலவன்ஸ் 4 lakhs, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஃப்ரம் பேங்க் இன் இந்தியா 1 lakh, இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் நேபாள் 2 lakh, இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் நேபாள் 2,50,000. இந்த 5 வருடைய இன்கம் இதுக்கு கண்டுபிடிக்கணும். அதே பழைய ஃபர்ஸ்ட் கணக்கு மாதிரி வர 3 கேசஸ்க்கு உங்களை கண்டுபிடிக்க சொல்லலை, இவருக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப இவர் யாருன்னு நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். அதாவது இவர் ஆர்ஓஆரா ஆர்என்ஓஆரா என்ஆரான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்பதான் இந்த கணக்கே போட முடியும். அப்ப நம்ம எங்க போறோம்? ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்க போறோம். இவருடைய கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்ராடுக்கு வேலைக்காக போறாரு. அப்ப எக்ஸப்ஷனல் கேஸ் 2க்கு கீழே வர்றாரு. அப்ப இவர் எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? எக்ஸப்ஷனல் கேஸுங்க 2ங்கிறதுனால 182 அப்படிங்கிற இதை இவர் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். 182 கீழே இருந்தா நான் ரெசிடென்ட், 182க்கு மேல போனா ரெசிடென்ட், ரெசிடென்டா இருந்தா அடிஷனல் கண்டிஷன்ஸ்க்கு போகணும். ஆனா என்ன கொடுத்துருக்கு நமக்கு? he did not visit India during previous year. அப்ப previous yearல அவர் நம்பர் ஆஃப் டேஸ் என்ன? நில், எந்த நாளுமே தங்கல. அதனால இவர் ஒரு நான் ரெசிடென்ட். ப்ரீவியஸ் இயர்ல இந்தியாலே இல்ல அப்படின்னா அவர் ஒரு நான் ரெசிடென்ட். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இவர் ஒரு நான் ரெசிடென்ட்னு. அதனால நான் ரெசிடென்ட்டுக்கு மட்டும் நம்ம போட்டா போதும், 3க்கும் போட தேவையில்லை. புரியுதா? இப்ப அந்த கணக்குல 3 கேஸும் கேட்டதுனால நம்ம போட்டோம். இந்த கேஸ்ல இவர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுல அவர் நான் ரெசிடென்ட்டா வந்திருக்காரு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல இந்தியால தங்கவே இல்லைன்னா அவர் ஒரு நான் ரெசிடென்ட். அதனால இவர் நான் ரெசிடென்டா இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நான் ரெசிடென்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ரிசீவ்டு இன் இந்தியா, ஏர்ன்ட் இன் இந்தியா, 2க்கு மட்டும்தான் டாக்ஸபிள், மற்றதுக்கெல்லாம் அவருக்கு கிடையாது. அப்ப சேலரி அப்படின்னு பாக்குறோம். சேலரி கம்ப்யூட்டர்னு கொடுத்ததுனால எதுவும் கழிக்க தேவையில்லை. ஏர்ன்ட் இன் இந்தியா, அப்ப இன் இந்தியா வர்றதுனால இவருக்கு டாக்ஸபிள். ஃபாரின் அலவன்ஸ் எக்ஸம்ப்டட் கிடையாது. ஃபாரின் அலவன்ஸ் பெய்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் சர்வீசஸ் ரெண்டர்ட் அவுட் சைட் இந்தியா ஃபாரின் அலவன்ஸ் எக்ஸம்ப்டட். அலவன்சஸோ அல்லது பெர்க்யூசிட்ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தாலுமே அந்த அலவன்ஸ் பெர்க்யூசிட் சேலரி மட்டும்தான் டாக்ஸபிள். அலவன்சஸோ பெர்க்யூசிட்ஸோ டாக்ஸபிள் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஃப்ரம் பேங்க் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்காங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அப்ப இந்தியாவில் உள்ள பேங்க்ல போட்டு வச்சதுனால அது இந்தியாவில் ஈட்டப்பட்ட வருமானம். அப்ப ஏர்ன்ட் இன் இந்தியா இங்க வரும். இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் நேபாள், அப்ப ஏர்ன்ட் அவுட் சைடுங்கிறதுனால இது வராது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் நேபாள், ஏர்ன்ட் அவுட் சைடு. இவர் என்ஆருங்கிறதுனால ஏர்ன்ட் அவுட் சைடு வராது. இதுவே ஆர்ஓஆரா இருந்தா வரும். ஆர்என்ஓஆருக்கும் வராது. ஆர்ஓஆருக்கு மட்டும்தான் எல்லாமே வரும். என்ஆருக்கு ஏர்ன்ட் இன் இந்தியாவும் ரிசீவ்டு இன் இந்தியாவும் மட்டும்தான் வரும். ஃபாரின் அலவன்ஸுங்கிறது அவர் வாங்கினால் கூட அது இந்தியாவே கொடுத்திருந்தால் கூட அவருக்கு அது எக்ஸம்ப்டட் ஃபாரின் அலவன்ஸ்க்கு. இது ரெண்டுமே அவர் வெளியில இங்க நேபாள்ல ஏர்ன் பண்ணது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் அக்ரிகல்ச்சர் நேபாள்ல ஏர்ன் பண்ணதுனால நான் ரெசிடென்டா இருக்கிறதுனால இவருக்கு கிடையாது. ஏர்ன்ட் அவுட் சைடு, அதனால கிடையாது. இப்ப டோட்டல் இன்கம் என்ன? 6 லட்சம். இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கொடுக்கலைன்னா நம்ம ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிச்சா என்ன அப்ளிகபிளோ அதை போடணும். இங்க இவர் நான் ரெசிடென்டா இருக்கிறதுனால இவருக்கு ஏர்ன்ட் இன் இந்தியா மட்டும்தான் அப்ளிகபிள். ஃபாரின் அலவன்ஸ் எக்ஸம்ப்டட், அது வராது. சேலரி ஏர்ன்ட் இன் இந்தியா அது வரும். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஃப்ரம் பேங்க் இன் இந்தியா அதுவும் வரும். இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் நேபாள் அது வராது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் நேபாளும் வராது. ஏன்னா இவர் நான் ரெசிடென்ட்ங்கிறதுனால இவருக்கு வராது. ரெசிடென்டா இருந்தால் இது 2 வந்திருக்கும். நான் ரெசிடென்ட்ங்கிறதுனால இவருக்கு வராது. இதுவே ரெசிடென்டா இருந்தா இந்த ஃபாரின் அலவன்ஸ் கூட வரும். சர்வீஸ் ரெண்டட் அவுட் சைட் இந்தியா. ஏர்ன்ட் இன் இந்தியாவும் இந்த ரிசீவ்டு இன் இந்தியா மட்டும்தான் என்ஆருக்கு வரும். மற்றது வராது. இன்னும் 2 ப்ராப்ளம் போடுவோம். அப்போ கிளியரா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கீப் வாட்சிங்.